ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் 19வது பாடலும் அதன் பொருளும் மற்றும் விளக்கமும். பாடல்: குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கோத்தலர் பூங்குழல் நாப்பினை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பவாய் திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன்மணாலனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோரெம்பாவாய். குத்து விளக்கெரிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சுமெத்தையில் விரிந்த கொத்தாக பூசூடிய நப்பிண்ணையின் மார்பில் தலை வைத்து கண்மூடி இருக்கும் மலர் மாலை தரித்த கண்ணனே, நீ எங்களுடன் பேசுவாயாக. மை பூசிய அழகிய கண்களை உடைய நப்பிண்ணையே, நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புவதில்லை. காரணம், கன நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்து விட்டாய். இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா என்கிறார்கள். இதன் விளக்கம் என்னவென்றால், பஞ்சசயனம் என்பது அன்னத்தின் தூரிகை, இலவம் பஞ்சு, பூக்கள், கோரைப்புல், மயில் தூரிகை ஆகிய 5 வகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மார்பின் மீது தலை வைத்து தூங்குகிறானாம் கண்ணன். எழுவானா? அவள்தான் எழ விடுவாளா? ஆனாலும் கண்ணன் ஓரக்கண்ணால் தன் பக்தைகளை பார்க்கிறானாம். நீ எங்களுடன் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப, அவன் ஓரக்கண்களால் பார்த்து, நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி சைகை காட்டுகிறானாம். தாயே, நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யார் எடுத்து சொல்வார்கள்? அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ. எங்களுக்கு அவன் வாயால் நன்றாயிருங்கள் என்று ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை கிடைத்தால் போதும் என்கிறார்கள். நன்றி, வணக்கம்.